எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எப்படியான ஒரு சூழல் இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய அரசுகள் என்ன மாதிரியான முன் தயாரிப்போடு இருக்கிறார்கள்? நிச்சயமாக வணக்கம் கௌதமி. ஒரு நீண்ட இரவுக்கு பிறகாக ஒரு நம்பிக்கையான விடியலாக தற்பொழுது விழுந்திருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு முதலே பாகிஸ்தான் தொடர்ந்து முதலாக ஒரு ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்தது. அதன் பிறகாக பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. நேற்று இரவு முழுவதுமே ஒரு நீண்ட இரவாக சென்ற நிலையில் தற்பொழுது ஒரு நம்பிக்கையான விடியலாக விடியல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் இதெல்லாம் பேசுவதற்கு முன்னதாகவே முப்படை வீரர்களுக்கும் இந்த நேரத்தில் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தொடர்ச்சியாக இந்தியா பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டது. உலக நாடுகளிலேயே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக எடுத்து பேசியது. அடுத்ததாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறோம் என்கிற தகவல்களையும் உலக நாடுகளுக்கு இந்தியா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தும் பொழுது நேற்று இரவு இந்தியா பாகிஸ்தான் மீது கடும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த எல்லையோடு இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, பஞ்சாபுடைய முதலமைச்சர் பகவந்த் மான், ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் பட்டல்வால் சர்மா, குஜராத்துடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோருடன் ஒரு காணொலி மூலியமாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாரு. நேற்று இரவு முதலே இந்த எல்லை பகுதிகளில் என்ன நடந்தது, மேலும் கூடுதலாக எந்த இடத்துல கூடுதல் அளவிலான ராணுவங்கள் தேவைப்படுகிறது உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்து அதன் பிறகாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌகான் ஆகியோர் பிரதமரிடம் நேற்று இரவு முழுவதும் எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களாகட்டும் அதே போல ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கோட்டு பகுதிகளில் என்ன நடந்தது என்பதை பிரதமரிடம் அறிக்கையாக சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகாக பிரதமர் ஆலோசித்து அடுத்ததாக இந்தியா இன்னும் நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் ஆலோசித்த பிறகாக பிரதமர் அடுத்த கட்டமாக என்ன மேற்கொள்ள இருக்கிறார் என்பதுதான் அனைவருடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நேற்று இரவு முதலே கடுமையான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் முன்னெடுத்தது. குறிப்பாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் சமயத்திலும் கூட பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது. பொதுமக்கள் மீதோ மத வழிபாட்டு தலங்கள் மீதோ தாக்குதல் நடத்தவில்லை. பாகிஸ்தான் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்ததாக இந்தியா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. ஆனால் நேற்று இரவை பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாரமுல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல பொதுமக்கள் குடியிருப்புக்கு அருகே ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள்.